பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு கோதுமை தோசை நல்லா முருகலா சூப்பரா ஊத்தணும். அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு கோதுமை மாவை போட்டேன். அதுல மிளகு, ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு மிக்சியில ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டு இந்த மாவையும் போட்டு கொஞ்சமா 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவையும் கலந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில ஓட விட்டுட்டேன். நல்லா அரைய விட்டதுக்கு அப்புறம் தோசை ஊத்தினேன். பாருங்க, நல்லா முருகலா சூப்பரா வந்தது. இதே மாதிரி இந்த மல்டி மில்லட் கோதுமை மாவு வச்சுக்கிட்டோம் நீங்க அதே மாதிரி தோசை ஊத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒவ்வொரு தானியமா நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனா நமக்கு வேலை இருக்கும். இந்த மாதிரி பல தானியங்களை போட்டு நம்ம தோசையோ சப்பாத்தியோ பூரியோ செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா திடகாத்திரமா இருப்பாங்க. நான் சொன்னது எல்லாமே நீங்க செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க. இது 1/2 கிலோல இருந்து 1 கிலோ 2 கிலோ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். வெப்சைட் வாட்ஸ்அப்ல இருக்கு, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஆஃபர் போயிட்டு இருக்கு, இந்த ஆஃபரை பயன்படுத்தி